ஒரு மனசுல ஒரு காதல் தான் வரணும். அப்படிதான் வரணும். அப்படி வந்தாதான் அது பேரு காதல். காயத்ரி, உன் மேல எனக்கு வந்து உண்மையான காதலுக்கு துரோகம் பண்ண முடியாது காயத்ரி. நான் அப்படி சொல்லவே இல்லையே. சுப்புவையும் ஏத்துக்கங்கன்னு தான் சொல்றேன். அது எப்படி துரோகம்னு சொல்றீங்க சூர்யா? சம்பந்தப்பட்ட நானே சொல்றப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நோ, முடியாது காயத்ரி. என்னை வெட்டி போட்டாலும் இது நடக்காது. நடக்கும் சூர்யா. அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சேன். நான் இல்லாத வெறுமைய கண்டிப்பா சுப்பு நிரப்புவா. அவ என்னை விட நல்லவ சூர்யா. காயத்ரி, எனக்கு நல்லவ வேணும் நான் கேட்கல. எனக்கு மனசுக்கு பிடிச்சவ இருந்தா மட்டும் போதும் தானே சொல்றேன். ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ். காயத்ரி, ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் காயத்ரி. எனக்காக நீ இவ்ளோ பெரிய தியாகத்தை பண்ண நினைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஃப்ரெண்டுனா என்னன்னு நீ காமிச்சிட்ட சுப்பு. ஆனா காதல் இல்லைன்னு சூர்யா சொன்னதும் கரெக்டா தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா வலுக்கட்டாயமா என்ன அவரோட வாழ்க்கையில திணிக்க நினைக்கிறது கூட ஒரு வகையில வன்முறைதான் எனக்கு இப்ப தோணுது. ஏய், வாய மூடுறி. இல்ல காயத்ரி, என்ன கொஞ்சம் பேச விடு. ஏன்னா என்ன வச்சுதான் இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் தான் பேசணும். நான் பேசியே தீரணும். சூர்யா, நீங்க காயத்ரி மேல வச்சிருக்கிற காதல் உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் எந்த விதத்திலயும் குறைஞ்சது இல்ல. பட் அது ஒரு மேட்டர் இல்லைன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அன்பும் பாசமும் காதலும் வேற எந்த உணர்ச்சியையும் வலுக்கட்டாயமா திணிக்க முடியாதுன்னு எனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சு போச்சு. தேங்க்ஸ். எனக்காக அன்னைக்கு உங்க அம்மா, அப்பா, உங்க அக்கா, எங்க அண்ணன், அண்ணி எத்தனை பேரு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன் சூர்யா. இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்த இவ்ளோ பேர் இருக்காங்களேன்னு ரொம்ப பெருமையா கர்வமா நினைச்சேன். ஆனா நான் விரும்பின சூர்யா எனக்கு இல்லைங்கிற குறைதான் எல்லாத்தையும் விட பெருசா இருந்துச்சு. இது இன்னைக்கு நான் போட்டியா நினைச்ச என் காயத்ரியே எனக்காக வீட்டை விட்டு வெளியில போக முடிவு பண்ணிட்டா. எவ்வளவு பெரிய தியாகம் இது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முடிவு பண்ணப்போ என் காதலுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன். இனிமேலும் சூர்யாவோட வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். சுப்பு, போதும் அண்ணி. இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம். சூர்யா மேல எனக்கு இருக்கிற லவ் உண்மைன்னா அவர் சந்தோஷமா இருக்க நான் ஏதாவது செஞ்சு ஆகணும். எனக்காக வீட்டை விட்டு வெளியில போக காயத்ரி முடிவு பண்ணதில்ல. அவ லெவல் என்னன்னு அவ காமிச்சிட்டா. சூர்யா விரும்புற வாழ்க்கைய அவர் வாழ இடம் கொடுத்து நான் ஒதுங்குறதுதான் ஏன் லெவல்ல எனக்கே சுட்டி காமிக்கும்.
ஏய் சுபு இல்லத்த, இதுதான் கரெக்ட். இதுதான் சூர்யாவோட நிம்மதிக்கும் காயத்ரியோட நிம்மதிக்கும் சரியான சொல்யூஷன். என்ன உங்களுக்கெல்லாம் பிடிச்சது, பட் உங்க பிள்ளைக்கு பிடிக்கலையே. இதுக்கு மேல அவரை கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ நிர்பந்தப்படுத்தியோ என்ன அவர் தலையில கட்ட நினைச்சீங்கன்னா அது நிரந்தரமா அவர் சந்தோஷத்தை பறிச்சிரும். சுப்பு வேணாண்டி. தேங்க்ஸ் காயத்ரி, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். உன் வாழ்க்கையில இனிமே நான் குறுக்க வர மாட்டேன். சூர்யா சுப்பு ப்ளீஸ். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே இதுதான் என் முடிவு. நான் சூர்யாவை விட்டுட்டு தான் போறேன். என் காதல நான் விட்டுட்டு போகல. நான் இருக்கிற வரைக்கும் அது என் கூட தான் இருக்கும். என்ன பண்ண சொல்ற? என்னோட விதி அது. போயிட்டு வர அத்தை. சுப்பு வரே மாமா. ஐயோ சுபு, என்னம்மா சொல்ற நீ? ஏய் குட் பை சூர்யா. சுப்பு ஏய் ப்ளீஸ் சுப்பு. சுபு, சூர்யா சுப்பு போக வேணாம்னு சொல்லுங்க சூர்யா ப்ளீஸ். என்னடா சூர்யா டேய் ஐயோ சூர்யா டேய் சூர்யா, என்ன நடக்குதுங்க? கடவுளே சூர்யா காயத்ரி சுப்பு 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 கதவு தர சுப்பு கதவு தரமா? சுப்பு சுப்பு இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? சொன்னா கேளு சுப்பு, கதவு தர. என்ன சுப்பு இப்படி வந்தது வராதமா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டே? தொற சுப்பு.
சுப்பு 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 இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? என்னங்க இவ? சுப்பு சுப்பு என்ன சித்திரவதை பயப்படுறீங்களா? தற்கொலை பண்ணிக்கிற லெவலை எல்லாம் தாண்டிட்டேன். நான் எதுக்கு சாகணும்? ஆக்சுவலா இனிமேதான் நான் வாழவே போறேன். சுப்பு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சூர்யா காயத்ரிக்கு தான் சும்மா சும்மா மோதிக்கிட்டு இருக்கிறது, பிரிக்க பாக்குறது, சதி பண்றது, லூசுத்தனமா நடந்துகிட்டு அப்புறம் எதுவும் நடக்கலையேன்னு வருத்தப்படுறது. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அண்ணி. வாழ்க்கையில சேர முடியாத சூர்யாவோட இனிமே நான் மானசீகமா மட்டும்தான் வாழ போறேன். இதுக்கு எனக்கு காயத்ரி தெய்வம் தேவையில்லை, சூர்யா தெய்வம் தேவையில்லை. 63 பேர்ல யாரோ ஒரு நாயன்மார் மனசுக்குள்ளேயே சிவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினாராமே. கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இனிமே என் கழுத்துல தொங்குற இந்த தாலி நான் உள்ளுக்குள்ள வாழ போற வாழ்க்கைக்கு மட்டும்தான் அடையாளம். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சுப்பு என்னங்க இது? பாத்துக்கிட்டு பேசாமே இருக்கீங்க. இந்த பொண்ணு ஏங்க இப்படி ஏடா கூடமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கா? நீங்களாவது ஏதாவது 4 வார்த்தை பேசக்கூடாதா? நல்லதா எடுத்து சொல்லக்கூடாதா? நல்லதுன்னா இப்ப எதுக்குங்க இவ வீட்டை விட்டு வெளியில போறேன்னு கிளம்பி வந்தா? சரி விட்டு தொலைச்சிட்டு வந்தாளா? அதுவும் இல்ல. மானசீகத்துல வாழ போறேன், மண்ணாங்கட்டியில வாழ போறேன்னு என்னங்க பேச்சு இதெல்லாம்? இவளுக்கு மட்டும் ஏங்க இப்படி விபரீதமா எல்லாமே தோணுது? கேக்குறேன்ல, பதில் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல ராணி. தபார், நான் ஒன்னு சொன்ன நீ அதிர்ச்சி ஆகாத. இப்ப கூட எனக்கு சுப்புவோட நடவடிக்கை மேல சந்தேகமா தான் இருக்கு. அவ சூர்யாவை விட்டு கொடுக்கறவ இல்ல. இவ்வளவு நாளா போராடி போராடி அடிபட்டு மிதிப்பட்டு எத்தனையோ அவமானத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அங்கதான் இருப்பேன், சூர்யாவோட தான் இருப்பேன்னு விடாப்பிடியா இருந்தவ அவ. மாப்பிள்ளை கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவளாதான் என் தங்கச்சி இருந்திருக்கா. அவ்வளவு எதுக்கு பைத்தியம் மாதிரி நடிச்சு மொத்த குடும்பத்தை நம்ப வச்சாலா இல்லையா? சரியா தப்பான்னு நான் யோசிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு ராணி. சுப்பு எதை ஆசைப்படுறாளோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு எனக்குள்ள நான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். மாப்பிள்ளைய கடத்திட்டு போக பார்த்ததுல இருந்து காயத்ரி கொள்ள ஆள் அனுப்பின வரைக்கும் நான் செஞ்ச எல்லா கேனத்தனத்துக்கும் அதுதான் காரணம். சரிங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இவ இப்படி வீட்டுக்குள்ள போந்து கதவை சாத்திக்கிட்டானா எவ்வளவு நேரமா கதவை தரேன்னு வெளியில நின்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு என்னமோ இப்ப கூட சுப்பு மனசை மாத்திக்கிட்டதா தோணல. நேரடியா வாழ முடியாத விரக்தி மானசீகமாவாச்சும் கற்பனையில வாழ்ந்து பாத்துக்கலாம்னு நினைக்கிறது இருக்கிறது தான். ஆனா காலாகாலத்துக்கும் இனிமே இப்படித்தான் இருப்பான்னு நினைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன அர்த்தத்துலங்க நீங்க பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அவதான் அந்த வீட்ல அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு வந்தாளே, இனிமே என்ன நினைக்கும் காயத்ரி தான் உங்களுக்குன்னு என்னமோ தாரவாத்து கொடுத்துட்டு வந்த மாதிரில பேசிட்டு வந்தா. அதெல்லாம் சரிதான். ஆனா மனசு நினைக்கிறதா வாய் பேசுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என் தங்கச்சி பல்லால நினைச்சு உதட்டால பேசுறவ. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. சரி, நீ போய் வேலையை பாரு. என்னாச்சு காயத்ரி? கட்ட ஒத்துட்ட? காயம் சரியாயிடுச்சா? என்ன சூர்யா இது? கையடுங்க, யாராவது யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்க யாரும் இல்லைங்கிறத பார்த்துட்டு தான் நானே வந்தேன். ஐயோ வேணாம் சூர்யா, சொன்னா கேளுங்க. அத்தை வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். விடுங்க சூர்யா. என்ன கஷ்டம்? இல்ல என்ன கஷ்டம் தான் கேக்குறேன். புருஷன் பொண்டாட்டினா
அப்படி இப்படி தானே இருப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்கள கேட்கவே வேணாம். ஒண்ணு சேர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கோக்குமாக்கா தான் நடந்துப்பாங்க. ப்ளீஸ் வா ஐ, காயத்ரி. சூர்யா வேணாம் சூர்யா. காயத்ரி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மனசுல இருந்த பெரிய பாரம் டோட்டலா கரைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு. சூர்யா சூர்யா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மனசுல இறங்கின அந்த பாரம் இப்போ என் மனசுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. காயத்ரி, என்ன சொல்ற? இல்ல சூர்யா, சுப்புவை என்னால நினைக்காம இருக்க முடியல. கண்ணை மூடி கண்ணை திறந்தா மனசுக்குள்ள அவளை பத்தி தான் எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கு. சுப்பு பாவம் சூர்யா. Will you please shut up? தயவு செஞ்சு இனிமேல் நீ அவளை பத்தி பேசாத காயத்ரி. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா, அவ என் வாழ்க்கையில வந்தா, அப்புறம் அவன் நம்மளுக்கு பிரச்சனையா வந்தா, எல்லாமாவும் வந்தா. இப்ப அவ இல்லாம போயிட்டா. இத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு இனிமேல் அந்த சுப்புவை பத்தி பேசவே பேசாத. வாழ்க்கையில சுப்புன்னு ஒருத்திக்கு இனிமேல் எந்த காலத்துலயும் இடம் இல்ல. சூர்யா வேணாம் சூர்யா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. சுப்பு அப்படி என்ன பண்ணா? உங்களை அவ விரும்பினாங்கிறத தவிர அவ வாழ்க்கையில வேற எந்த தப்பும் செஞ்சதா எனக்கு தெரியல. விரும்பினது தப்பு நீ நம்புறல்ல, எனக்கு அது போதும். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சூர்யா. அவ உங்களை விரும்பினது உங்க மேல அவளுக்கு இருந்த மரியாதை, உங்க மேல அவளுக்கு இருந்த அன்பு, இது எல்லாமே அவ மனசுல காத்து மாதிரி தானா வந்த ஒரு உணர்ச்சி. அவ என்ன சூர்யா பண்ணுவா? பாவம் இல்லையா அவ? ஆசைப்பட்டு தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்களுக்கு மனசு இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தானே அவளுக்கு தெரிஞ்சது. காயத்ரி ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விட்டுடுன்னு சொல்றேன்ல. அவளை பத்தி நினைக்க கூட நான் விரும்பல. வாழ்க்கையிலேயே அவ எனக்கு செஞ்சது ஒரே நல்லதா அவ இந்த வீட்டை விட்டு போனது. எங்க அவ திரும்பி வந்துருவாளோ, என் மனசுக்குள்ள நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சூர்யா, ரொம்ப தப்பா இருக்கு. தயவு செஞ்சு இங்க பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கேன். என் மூட ஸ்பாயில் பண்ணாத காயத்ரி ப்ளீஸ். சூர்யா காயத்ரி, ஏய். சாரி அத்தை. டேய் படவா, வயித்து புள்ளக்காரி, அவளை போய் இப்படி ஓட விடுற? அட போங்கம்மா, நீங்க வேற. அவளுக்கு என்ன ஓடுறது புதுசா? விட்டா அவ மேரத்தான் ரேஸ்ல கலந்துக்கிட்டு உனக்கு கோல்ட் மெடலே வாங்கிட்டு வந்து கொடுப்பா. போடுவேன். டேய், தகப்பனாக போறவன்டா, இப்படி எல்லாம் பேசாத பொறுப்பு இல்லாம. அட போங்கப்பா, நீங்க வேற. பெங்களூரு, கூர்கு, ஏற்காடுன்னு கரெக்டா பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு அதுவும் சார்ட் போட்டு மாசம் மாசம் ஓட்ட வைப்பாவ. ஏய் போட்டேன்னா பார்த்து நடந்துக்கப்பா. உன் அம்மா சொல்ற மாதிரி காயத்ரி நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவளுக்கு பிறக்க போற குழந்தைய நமக்கு முக்கியம். இந்த நினைப்பு உன் மனசுல எப்பவும் இருக்கட்டும். சரிப்பா. கோமதி, ஆ? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேனே. எங்கங்க? வெளிய- ஏதாவது முக்கியமான வேலையா? அப்பா, என்னப்பா திடீர்னு ஏதோ மாதிரி ஆயிட்டீங்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜெயிலுக்கு போய் என் தம்பி பசங்களை பார்த்துட்டு வரணும்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. அதாம்மா, போய் என்ன ப்ரொசீஜர்னு விசாரிச்சு போயிட்டு ஒரு மனுவை போட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு. ஏன்பா ஏன்பா இப்படி நம்மள குடும்பத்தோட கொல்லணும்னு நினைச்சவங்களே எப்படிப்பா தம்பி புள்ளேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அதுக்கு வாய் கூசல? இல்ல சூர்யா, அப்படி இல்ல. விவரம் தெரியாத வயசுல இருந்தே அவங்களுக்கு பாட்டி
தப்பு தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கப்பா. இல்லனா அந்த குழந்தைங்க அந்த மாதிரி செய்யுமா? இல்லங்க, எனக்கு நீங்க சொல்றது செய்யறது இது எதுவுமே சரியா படலைங்க. நமக்கு அவங்களோட ரொம்ப வருஷமா எந்த தொடர்புமே இருந்ததே இல்ல. திடீர்னு அவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சப்போ தப்பான நோக்கத்தோட ஒரு கொலைகார எண்ணத்தோட வந்து சேர்ந்தாங்க. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல எந்த ஒரு விபரீதமும் நடக்காம நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கோம். இதோட விடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க போய் அவங்கள மறுபடியும் ஜெயில பாக்குற அப்படி இப்படின்னு கிளம்புனீங்கன்னா மேற்கொண்டு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்பா, அம்மா சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். வா காயத்ரி, பாரு இவர் பண்றத. அந்த கொலகார பாவிங்களை போய் ஜெயில பாக்க போறாராம். இதெல்லாம் நமக்கு தேவையா? கேட்டுட்டு தான் இருந்தேன் அண்ணி. மாமா சொல்றதுல என்ன தப்பு? அந்த சந்திரனும் சரி கவிதாவும் சரி வயசுல சின்னவங்க. அவங்க பாட்டி அவங்கள கரப்ட் பண்ணிருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள நாம டோட்டலா ஒதுக்க முடியாது இல்லையா? 1000 இருந்தாலும் மாமாவோட ரத்த பந்தம் இல்லையா? சரியா சொன்னம்மா. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். என் தம்பி உயிரோடு இருந்த வரைக்கும் என்னால முடிஞ்ச எல்லா உதவியையும் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவனோட கெட்ட நேரம், கெட்ட சகவாசம், கெட்ட பழக்கம் எல்லாமா சேர்ந்து அவனை அழிச்சிட்டாலும் அவன் மேல இருக்கிற பாசம் எனக்கு அப்படியேதான் இருக்கு. குடும்பத்தோட அவன் எரிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கிற செய்தி வந்தப்போ நான் எப்படி துடிச்சு போனேன்னு எனக்கு தான் தெரியும். இத்தனை வருஷம் கழிச்சு சந்திரனும் கவிதாவும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சப்ப அந்த துடிப்பு அப்படி பரவசமா மாறிடுச்சுமா. இதை எப்படி வார்த்தையால சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போதுங்க, இந்த பரவசத்தை எல்லாம் மூட்டை கட்டி பரண மேல கொண்டு போய் போடுங்க. இத பாருங்க, அவங்களோட நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குற வேலையெல்லாம் விட்டு தொலைங்க. நமக்கு நம்ம குடும்பம் இருக்குங்க. நம்ம புள்ள, நம்ம மருமக, நாளைக்கு நமக்கு பிறக்க போற பேரனோ பேத்தியோ, இது போதுங்க. இதோட சந்தோஷப்பட்டுக்கிட்டு திருப்தியா இருக்கிற வழிய பாருங்க. அத விட்டுட்டு ஜெயிலுக்கு போறாராம், உறவை வளர்க்க போறாராம். போங்க, போய் வேலைய பாருங்க. அத்தை